Good afternoon everyone. நான் ஜெயஸ்ரீ பத்மநாபன். ஸோ நேற்று பார்த்த கிளாஸோட கண்டினியூஷன் என்ன பண்ண போறோம்னாக்க இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ நேற்று எது வரையும் பார்த்திருந்தோம் அப்படின்னாக்கா ஒரு சின்ன ரீகேப் மாதிரி பார்த்தோம். காந்தி என்ன பண்ணாரு அப்படின்னாக்கா சவுத் ஆப்பிரிக்காலேருந்து இங்கே வராரு. இங்கே வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னாக்கா சம்பாரன் சத்தியாகிரகத்தை 1917 ஸ்டார்ட் பண்றாரு. ஸோ அதுக்கு அடுத்தது வந்துட்டு அகமதாபாத் சத்தியாகிரகம் நடத்துவாரு, கேடா சத்தியாகிரகம் நடத்துவாங்க. ஸோ கேடா சத்தியாகிரகம் அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஃபார்மர்ஸ்க்காக நடத்துவாங்க. அடுத்தது அகமதாபாத் சத்தியாகிரகம் அப்படிங்கிறது அந்த ஆலை தொழிலாளர்களுக்காக நடத்துவாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 1919 மார்டின் ஷெப்பர்ட் சீர்திருத்தம் வரும். அப்புறம் வந்துட்டு அரெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தோம் இல்லையா. ஸோ 1920 1920 அவர் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒத்துழையாமை இயக்கம் நடத்திப்பார். ஸோ ஒத்துழையாமை இயக்கம் 1920 நடத்திருப்பாரு. ஸோ அதுல என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா யாரும் வந்துட்டு சொல்றதே கேட்கக்கூடாது. கவர்மெண்ட் என்ன சொல்றதோ அதை நம்ம என்ன பண்ணக்கூடாது, கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரி, கேட்கக்கூடாது அப்படின்னாக்க என்ன பண்ணக்கூடாது, ஸ்கூல்ஸ் போகக்கூடாது, காலேஜஸ் போகக்கூடாது, கோர்ட்டை போய் அட்டெண்ட் பண்ணக்கூடாது. அப்ப எங்களோட குழந்தைங்க எல்லாம் எப்படி படிப்பாங்க அப்படின்னாக்கா நமக்கான இதை ஸ்டார்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காசி வித்யாபீடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னா ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ பீகார்ல வித்யாபீடம் இந்த மாதிரி நிறைய இதை ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. ஜவால் மாலியா அப்படிங்கக்கூடிய இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க பார்த்தோம் இல்லையா. ஓகே, ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா 1922 சௌரி சௌரா இன்சிடென்ட் நடக்குது. சௌரி சௌரால என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய ஃபார்மர்ஸ் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னாக்கா சட்டத்தை மதிக்க கூடாது, அவ்வளவுதானே. அப்ப சட்டத்தை காக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனை நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னாக்கா காலி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் ஸ்டேஷனை ஃபயர் பண்ணி விட்டுருவாங்க. அதன் விளைவா என்ன ஆகும் அப்படின்னாக்கா ஒத்துழையாமை இயக்கத்தை காந்திஜி ஸ்டாப் பண்ணிடுவாரு. ஸ்டாப் பண்ணோடனே அவரை பிடிச்சி ஜெயில போட்டுருவாங்க. ஓகே, இப்ப காந்தி எங்க இருக்காரு, ஜெயில இருக்காரு. அதுக்கப்புறமே 1922 எங்க கான்ஃபரன்ஸ் நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா கயால கான்ஃபரன்ஸ் நடக்குது. ஓகே, கயால கான்ஃபரன்ஸ் நடக்கும்போது யாரு பிரசிடென்ட் அப்படின்னாக்கா சிஆர் தாஸ் தான் பிரசிடென்ட். ஓகே, சிஆர் தாஸ் பிரசிடென்டா இருக்காரு. ஸோ சிஆர் தாஸும் மோதிலால் நேருவும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னாக்கா கவுன்சிலுக்குள்ள போகணும். சோ நம்ம என்ன பண்ணணும், எலெக்ஷன்ல நிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஏற்கனவே 1920 எலெக்ஷன் நடந்திருக்கும். அடுத்த 3 வருஷம் கழிச்சு 1923 எலெக்ஷன் வரப்போது. அந்த எலெக்ஷன்ல நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணணும். நம்ம என்ன பண்ணிடணும், சட்டமன்றத்துக்குள்ள போயிட்டோம் அப்படின்னாக்க நமக்கான சட்டங்களை நம்ம வகுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குருட்டுத்தனமா யார் நினைக்கிறா அப்படின்னாக்கா சிஆர் தாஸும் மோதிலால் நேருவும் நினைக்கிறாங்க. இத நிறைய பேரு காங்கிரஸ்ல ஏத்துக்கல. யார் ஏத்துக்கல அப்படின்னாக்கா நேரு ஏத்துக்கல, மௌலானா அபுல் கலாம் ஆசாத் ஏத்துக்கல. ஓகேவா. சோ இவர் மட்டும் இல்ல, சோ காங்கிரஸ்ல இருக்கவங்களே என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா ஏத்துக்கல. அப்படின்னோடனே என்ன ஆகுது அப்படின்னாக்கா மோதிலால் நேருவும் சிஆர் தாஸும் வெளியில போய் சுயராஜ்ய கட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வராஜ் பார்ட்டி அப்படிங்கிற ஒரு பார்ட்டியை ஃபார்ம் பண்றாங்க. ஜனவரி 1 1923 ஸ்வராஜ் பார்ட்டி அப்படிங்கக்கூடியத என்ன பண்றாங்க அப்படின்னாக்கா ஃபார்ம் பண்றாங்க. ஸோ ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னாக்கா இவர் சிஆர் தாஸ் இறந்துருவாரு. சிஆர் தாஸ் இறந்தோடனே என்ன ஆகும் அப்படின்னாக்கா திரும்பியும் அந்த ஸ்வராஜ் பார்ட்டி வந்து காங்கிரஸ்லேயே ஜாயின் ஆயிடும். இது பார்த்தோம். இதுக்கு இடையில என்ன ஆகுதுன்னாக்கா 1924 காந்திஜி ரிலீஸ் ஆகாது. ரிலீஸ் ஆனோடனே பொதுக்கூட்டம் நடக்குது இல்லையா, வருஷம் நடக்குதா. அந்த வருஷம் எங்க நடக்குது கூட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பெல்காம்ல நடக்குது. பெல்காம்ல நடக்கும் பொழுது என்ன பண்றாரு காந்திஜி அப்படின்னாக்கா தன்னை தானே பிரசிடென்ட் அப்படின்னு அறிவிச்சுக்கிட்டு இந்த பெல்காம் செஷனை அவர் தலைமை தாங்கிறார். ஸோ நேத்தி சொன்ன மாதிரி தான் அவர் தலைமை தாங்கின ஒரே ஒரு செஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா பெல்காம் செஷன் தான். ஸோ காந்தி பிரசிடென்டா இருந்த செஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின்ல அடிக்கடி கேட்கிறாங்க, ரிப்பீட்டட் ரீஜன் இது. ஸோ அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா காந்திஜி எந்த செஷன்ல பிரசிடென்டா இருந்தாருன்னு கேட்டாக்கா பெல்காம் செஷன்ல இருந்தார்.
அதுக்கப்புறமே பாத்தீங்க அப்படின்னாக்கா 1927ல சைமன் குழு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழு. இந்த குழுவை பத்தி நம்ம நிறைய வாட்டி பார்த்துட்டோம். இருந்தாலும் ஒருவேளை யாருக்காவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னாக்கா அதை கிளியர் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ சைமன் குழு அப்படின்னு ஒரு குழுவை ஃபார்ம் பண்றாங்க. எப்ப அப்படின்னாக்கா 1927ல ஃபார்ம் பண்றாங்க. அது பாம்பேவை ரீச் பண்ணுது. ஸோ ஓகே, ரீச் ஆனோடனே என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எதுக்காக இந்த குழு போடுறாங்க அப்படின்னாக்கா, நமக்கான அரசு சட்டத்தை எவ்ரி 10 வருஷம் ஒரு 10 வருஷத்துக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி அப்டேட் பண்ணும் பொழுது அதுக்கான டீடைல்ஸ் வேணும் இல்லையா? ஏன்னா நம்மளோட இந்தியாவை பொறுத்தவரையும் ஒரு ரீஜன்லயும் ஒரு மாதிரியான மக்கள் இருக்காங்க. அவங்களுடைய கல்ச்சர் வேற, அவங்களுடைய லாங்குவேஜ் வேற, அவங்க செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஃபெஸ்டிவல்ஸ் வேற மாதிரி இருக்கு. ஸோ அப்போ எல்லாருக்கும் சமமான ஒரு சட்டத்தை நம்ம என்ன பண்ணணும், உருவாக்கணும். அப்படிங்கிறதுக்காக அதை ஆராய்றதுக்காக ஒரு குழு போடுறாங்க. அதுக்காக சைமன் கமிஷன் ஓகே போட்டாங்க. இதுல என்ன பிரச்சனை அப்படின்னாக்கா, எங்களுக்கான அரசு சட்டத்தை எழுதுறதுக்கான உரிமை எங்களுக்கு மட்டுமே வேணும் அப்படின்னு யார் கேட்கிறா அப்படின்னாக்கா, இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்ல இருக்கக்கூடியவங்க கேட்கிறாங்க. ஏன் அப்படின்னாக்கா, எங்களுக்கான சட்டத்தை எங்களை தவிர வேற யாரால சிறப்பா எழுதிட முடியும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய சஜஷனா இருக்குது. ஓகே, இப்படி சொன்ன உடனே என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிர்ஹின் ஹீட் அப்படிங்கிற ஒருத்தர் என்ன பண்றாரு அப்படின்னாக்கா, ஒரு ஓபன் சேலஞ்ச் கொடுக்குறாரு. அந்த சேலஞ்ச் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, உங்களுக்கான அரசு சட்டமா நீங்க தான் எழுதணும்னு நினைக்கிறீங்க இல்லையா? ஓகே எழுதுங்க, நோ ப்ராப்ளம். என்ன லட்சணமா நீங்க எழுதுறீங்கன்னு நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓபன் சேலஞ்ச கொடுக்குறாரு. அந்த சேலஞ்ச காங்கிரஸ்ல உள்ளவங்க என்ன பண்றாங்க, அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. சோ காங்கிரஸ்ல யார் முக்கியமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, மோதிலால் நேரு. எடுத்துட்டு என்ன பண்றாரு அப்படின்னாக்கா, ஒரு 14 பாயிண்ட் என்ன பண்றாரு அப்படின்னாக்கா, ஒரு கான்ஸ்டிடியூஷன், எங்களோட இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு அப்படின்னாக்கா, அவரு சில பாயிண்ட்ஸ் எழுதுறாரு. அதுலதான் என்ன சொல்றாரு, மத்தியில கூட்டாட்சி வேணும், மத்தியில ஃபெடரல் சிஸ்டமா இருக்கணும், மாநிலங்கள்ல சுய ஆட்சி வேணும், மாநிலத்துக்கு ஒரு சிஎம்னு ஒருத்தர் இருக்கணும், அவரு பிஎம் கீழே கண்ட்ரோலா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. சோ அடுத்தது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னாக்கா, நிறைய பாயிண்ட் சொல்லியிருப்பாரு. எங்களுக்கான ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கக்கூடிய விஷயங்கள் இருக்கணும், மக்களுக்கான ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறாரு. ஓகே, ஆனா இவ்வளோ விஷயத்த சொன்ன அவரு ஒரே ஒரு வார்த்தையில என்ன பண்ணிருப்பாருனாக்கா, ஒரு விஷயத்த மிஸ் பண்ணிருப்பாரு. என்ன அப்படின்னாக்கா, டொமினியன் ஸ்டேட்டஸ், அதாவது ஹையஸ்ட் அத்தாரிட்டியா யார் இருப்பா அப்படின்னா பிரிட்டிஷ். இது ஏற்கனவே கேட்ட கதை அரைச்சமாவே அரைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா? வேற வழி இல்ல, மறந்துடும். நம்ம எவ்வளவு படிச்சாலும் என்ன அப்படின்னாக்கா அது மறந்துடும். ஸோ again and again recall பண்ணி கொண்டிருக்கலாம். ஸோ பிரிட்டிஷ்ல என்னவா இருப்பாங்க அப்படின்னாக்கா ஹையஸ்ட் அத்தாரிட்டியில இருப்பாங்க. அவங்களுக்கு கீழே இந்தியன்ஸ் இருப்பாங்க. இதுக்கு பேர் தான் டொமினியன் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரியான ஸ்டேட்டஸ் அவர் என்ன பண்ணிடுறாரு, கேட்டுடுறாரு. அப்பதான் என்ன பண்ணுவாருனாக்கா, நேருஜி போயிட்டு என்னப்பா நான் ஒண்ணு சொன்னேன், நீங்க ஏதோ ஒண்ணு கேட்டு வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டு, நம்ம பூர்ண ஸ்வராஜ் வேணும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கோம், நீங்க என்னடானாக்கா டொமினியன் ஸ்டேட்டஸ் தப்பா சொல்லிட்டீங்க அப்படின்னே. இது காங்கிரஸ்ல இருக்கவங்களாலே ஏத்துக்கப்படல அந்த 14 பாயிண்ட். சோ அந்த 14 பாயிண்ட் மோதிலால் நேரு சொன்னத ஏத்துக்கலையா? உடனே என்ன பண்றாங்க அப்படின்னா, முஸ்லிம் லீக்ல இருக்கக்கூடிய ஜின்னான்கள் என்ன பண்ணுவாரு, அவர் ஒரு 14 பாயிண்ட்ஸ் எழுதுவார். அவர் யாருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருப்பாரு அப்படின்னா, முஸ்லிம்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நிறைய எழுதியிருப்பார். இதெல்லாம் நம்ம பண்ணுவோம், நேற்று பார்த்தோம். ஓகே, இந்த சைமன் கமிஷன் ஃபார்ம் பண்ணதான் இது. ஸோ சைமன் கமிஷன் வந்தப்போ என்ன நடந்ததுனாக்க, எங்க பார்த்தாலும் போராட்டம் நடந்திருக்கும் ஆல் ஓவர் தி இந்தியால. ஸோ முக்கியமா என்ன நடந்திருக்கும்னு பார்த்தீங்கன்னா, லாலா லஜ்பத் ராய். ஸோ லாலா லஜ்பத் ராய் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னாக்கா, பஞ்சாப் சிங்கம் இல்லையா, பஞ்சாப்ல என்ன பண்ணியிருப்பாரு, அவர் போராட்டத்துல ஈடுபட்டிருக்கும் பொழுது டிஎஸ்பி சாண்டர்ஸ் அப்படிங்கிறவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா தடியடி நடத்திருப்பாரு. அந்த தடியடியில லாலா லஜ்பத் ராய் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னாக்கா இறந்திருப்பாங்க. ஸோ அந்த டிஎஸ்பி மேல இருக்கக்கூடிய கோபத்தை தான் பகத்சிங் என்ன பண்ணியிருப்பாருனாக்கா அவரை கொண்டு பழகிட்டு இருந்திருப்பாரு. ஸோ இதெல்லாம் பார்த்தாச்சு நம்ம. அடுத்தது 1929ல லாகூர்ல கான்ஃபரன்ஸ் நடக்குது. லாகூர் கான்ஃபரன்ஸ்னாலே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்கு முன்னாடி ஒரு கான்ஃபரன்ஸ் லாகூர்ல நடந்திருக்கும். அந்த கான்ஃபரன்ஸ்ல தான் முதல் முறையா
காந்தியும் நேருவும் ஒருத்தர் சந்திச்சுக்கிறாங்க. ஓகேவா? இந்த கண்ணிலே காதல் ஏற்படும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி அப்பவே என்ன ஆயிடுச்சு, காந்திக்கும் நேருவுக்கும் ஒரு அட்ராக்ஷன் ஏற்பட்டுச்சு. என்ன பண்றாங்க அப்படின்னாக்கா, நேரு தான் என்னுடைய அரசியல் சிஷ்யா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாருனாக்கா காந்தி லேட்டரா வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணுவார். அதே மாதிரி இந்த லாகூர் செஷன் ஒரு இம்பார்ட்டன்ட் செஷன். ஏன்னா இந்த செஷனை தலைமை தாங்கினது யாருன்னா ஜவஹர்லால் நேரு. ஸோ தலைமை தாங்குறாரு. தலைமை தாங்கினோட அவர் ஒரு பெரிய டெசிஷன் ஒன்று எடுக்கிறார். என்னன்னாக்கா, நீங்க என்னடா எங்களுக்கு சுதந்திரம் கொடுக்கறது, நாங்களே எங்களோட சுதந்திரத்தை எடுத்துக்கிறோம் அப்படின்னு ராவி நதிக்கரையில என்ன பண்றாங்க அப்படின்னாக்கா கொடி ஏற்றி மிட்டாய் கொடுத்து செலிப்ரேட் பண்றாங்க. அப்போ அங்க அவங்க முக்கியமா ஒரு வாசகத்தை சொல்றாங்க, இன்குலாப் ஜிந்தாபாத் அப்படிங்கிற ஒரு வாசகத்தை சொல்றாங்க. ஸோ அந்த வாசகத்தை உருவாக்குனவர் யாரு அப்படிங்கிறது கொஸ்டினா இருக்கலாம். ஹஸ்ரத் மோஹானி. ஹஸ்ரத் மோஹானிங்கிறவர் என்ன பண்றாரு, இந்த இன்குலாப் ஜிந்தாபாத் அப்படிங்கிற அந்த வேர்டிங்ஸை சொல்றாரு. ஓகே, அடுத்தது இப்படி சொன்னோட இந்த டேவெல்லாம் என்ன சொல்லுவோம்னா 26th January 1930. ஸோ அன்னைக்கு என்ன பண்ணிப்போம், இந்த ராவி நதிக்கரையில வந்துட்டு நம்ம பிளாக் ஹாய்ஸ் பண்ணிப்போம். இந்த டேவெல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா பூர்ண ஸ்வராஜ் டே அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த டேவை ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக நம்மளோட ரிபப்ளிக் டேவை அந்த 26 ஜனவரியில நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ முக்கியமான அடுத்த செஷனுக்கு போக போறோம். என்ன அப்படின்னாக்கா சட்ட மறுப்பு இயக்கம், சிடிஎம், அதாவது சிவில் டிசபிலியன்ஸ் மூவ்மெண்ட் அப்படிங்கிறத காந்தி அகைன் ஸ்டார்ட் பண்றாரு. எப்போ 1930. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, சிடிஎம்மா இருக்கட்டும், சாரி ஒத்துழையாமை இயக்கமா இருக்கட்டும், சட்ட மறுப்பு இயக்கமா இருக்கட்டும், குவிட் இந்தியா மூவ்மெண்டா இருக்கட்டும், இது எல்லாமே என்னதாகும் அப்படின்னாக்கா 2 years தான் எக்ஸிஸ்டன்ஸ்ல இருக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆயிடும், ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வந்து அது அப்படியே மொத்தமா மூடிடுவாங்க. ஸோ அதே மாதிரி 1930 சட்டமறுப்பு இயக்கம் அப்படிங்கிறத காந்தி எடுத்துக்கிறார். ஓகே, சட்டமறுப்பு இயக்கம்னா என்ன அப்படின்னாக்கா ஏதாவது ஒரு லாப கையில எடுத்துட்டு அதை மீறுறது. காந்தி கையில எடுத்துக்கிட்டது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா உப்பு சட்டத்தை கையில எடுத்துக்கிறார். ஓகே, இதை அவர் எப்படி அச்சீவ் பண்றாரு அப்படின்னா தண்டி அப்படிங்கிற அந்த கடற்கரையில போயிட்டு அங்க உப்பலகம் சொல்லுவாங்க இல்லையா, சால்ட் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க இல்லையா, அந்த இடத்துல போயிட்டு உப்பை எடுக்கிறது அப்படிங்கிறத அவங்க பிளான் பண்ணிருக்காங்க. எங்கேருந்து ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா சபர்மதி ஆசிரம்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட 200 miles நடந்து போய் அந்த தண்டிங்கிற அந்த கடற்கரையில இருந்து என்ன பண்றாங்க, உப்பை எடுக்கிறாங்க. ஓகே, மொத்தம் எத்தனை மெம்பர்ஸ் கலந்துட்டாங்க அப்படின்னாக்கா 79 மெம்பர்ஸ் கலந்துட்டாங்க. இனிஷியலா ஸ்டார்ட் பண்ணும்போது அங்க ரீச் பண்ணும்போது நிறைய பேர் அந்த 79 கிராஸ் ஆகி thousandsல ரீச் ஆயிடுவாங்க. ஓகே, என்னைக்கு ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னாக்கா 12 மார்ச் 1930 ஸ்டார்ட் பண்ணி 6 ஏப்ரல் 1930 என்ன பண்றாங்கன்னாக்கா அந்த தண்டியில போயிட்டு அவங்க அந்த சால்ட் எடுக்கிறாங்க. எடுத்த உடனே என்ன ஆகுது, காந்தியை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஓகே, காந்தியை அரெஸ்ட் பண்ணியாச்சா. அதே 1930 காந்தி அரெஸ்ட் பண்ணி எங்க வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வெயில் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும், எரவாடா ஜெயில வச்சிருக்காங்க. ஓகே, 1930 சைமன் கமிஷன் பார்த்தோம் இல்லையா, 1927 அது தன்னோட ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுது. ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணோடனே அப்ப பிரசிடென்டா இருந்த சர்ச்சில் என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா, வாங்க என்ன பண்ணுங்க, இந்தியன் நேஷனல் இந்தியாவில் இருக்கவங்க எல்லாரையும் ஒரு மீட்டிங் மாதிரி அரேஞ்ச் பண்ணி இந்த சட்டத்தை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஓகே, டிஸ்கஸ் பண்ண போறாங்க. இப்போ எப்படி டிஸ்கஸ் பண்ணாங்க, என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பார்ப்போம். ஸோ சர்ச்சில் என்ன பண்றாரு, மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுவோம், ஒரு கூட்டத்தை நடத்துவோம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த கூட்டம் எங்க நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லண்டன்ல. ஸோ அந்த லண்டன்ல நடக்கும்பொழுது அதோட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அரசு சட்டம் இருக்கு இல்லையா, ரினியூ பண்ணது, அதை பத்தி என்ன பண்ண போறாங்க, எல்லார்கிட்டையும் டிஸ்கஷன் நடத்த போறாங்க. ஸோ டிஸ்கஷன் நடத்தணும் அப்படின்னாக்கா இந்தியாவில் இருக்கக்கூடிய மேஜர் கட்சிகள் என்ன பண்ணணும், அதுல பார்ட்டிசிபேட் பண்ணணும். ஸோ அவங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருச்சு, அவங்க ஓகே சொல்லிட்டாங்க, அவங்க அசென்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னாக்கா என்ன பண்ணலாம், நம்ம ஈஸியா மக்கள் கிட்ட ரீச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மீட்டிங்கை அரேஞ்ச் பண்றாங்க. அந்த மீட்டிங் தான்
அது ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ், வட்டமேஜை மாநாடு. ஸோ இந்த ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் அரேஞ்ச் பண்ணியாச்சு. இது ஒரே செஷன்ல முடிஞ்சிருச்சா, ஒரே மீட்டிங்ல இது முடிஞ்சிருச்சா, எவ்வளோ நாள் நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும். மொத்தம் 3 ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் நடந்திருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் நான் ஷார்ட் ஃபார்மா ஆர்டிசின்னு போட்டுக்கிறேன். ஆர்டிசி 1 எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 நவம்பர் 1930 இருந்து ஜனவரி 1931 வரைக்கும் நடக்கும். ஸோ 12 நவம்பர் தான் என்ன பண்றாங்க, ஸ்டார்ட் பண்றாங்க. ஓகே, இந்த செஷனை யார் யார் கலந்துட்டா இந்த செஷன்ல அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா, முஸ்லிம் லீக் கலந்துச்சா? கலந்துச்சு. ஓகே, அடுத்து இந்து சபா, கலந்துட்டாங்க. சோ தமிழ்நாட்டுல இருந்து இங்க மெட்ராஸ் மகாராஷ்டிரா சபா இருக்கும் இல்லையா, அவங்க எல்லாம் கலந்துருப்பாங்க. ஆனா யார் கலந்துக்கல அப்படின்னு பாத்தீங்கன்னா காங்கிரஸ் என்ன பண்ணல, கலந்துக்கல. ஏன் கலந்துக்கல அப்படின்னாக்கா, நீங்க என்ன பண்ணல, நாங்க சொன்ன கோரிக்கையவே நீங்க ஏத்துக்கல. எங்களுக்கான சட்டத்தை நாங்க தான் எழுதுவோம்னு கேட்டிருந்தோம். ஆனா நீங்க யாரோ சைமன் அப்படிங்கிற அந்த ஒரு 7 மெம்பர்ஸ் கமிட்டியை வச்சு நீங்க அது மூலமா நடத்திருக்கீங்க. சோ எங்களுக்கு இதுல உடன்பாடு இல்லை, அதனால நாங்க கலந்துக்க மாட்டோம்னு சொல்லிட்டு யாருமே என்ன பண்ணல, கலந்துக்கல. ஓகே, அப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அப்ப இருந்தப்போ இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அப்படிங்கிற இந்தியா காங்கிரஸ் தான் என்னது பெரிய கட்சி, அதுவே கலந்துக்கல. அவங்களே இதை புறக்கணிக்கிறாங்க அப்படின்னாக்கா மக்களோட சப்போர்ட் கண்டிப்பா என்ன ஆகாது, இந்த சட்டத்துக்கு கிடைக்காது அப்படின்னு சர்ச்சில் நினைக்கிறாரு. ஸோ சர்ச்சில் என்ன பண்றாரு அப்படின்னாக்கா, அப்போ இங்க வைஸ்ராயா இருந்த இர்வினை கூப்பிடுறாரு. இர்வினை கூப்பிட்டு, இங்க பாருங்க, நீங்க என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. அடுத்த மீட்டிங்ல கண்டிப்பா யார் கலந்துக்கணும் அப்படின்னாக்கா காங்கிரஸ்ல இருந்து மெம்பர்ஸ் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்றாரு. சொன்னோடனே இது ரொம்ப கஷ்டமான டாஸ்கா இருக்கே அப்படின்னு சொன்னோடனே அதெல்லாம் எனக்கு தெரியாது, கலந்துக்கிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்றாரு. ஓகே, அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, நம்ம போய் காங்கிரஸை கன்வின்ஸ் பண்ணுவோம். காங்கிரஸ்ல முக்கியமான தலை யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா காந்தி தான். ஸோ காந்தியை கன்வின்ஸ் பண்ணிட்டா காங்கிரஸ் என்ன ஆயிடும், அப்படியே நம்ம பக்கம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இர்வின் நம்புறாரு. அதனால காந்தியை பேச்சுவார்த்தைக்கு கூப்பிடுறாரு. காந்தி இர்வின் என்ன பண்றாங்க அப்படின்னாக்கா பேச்சுவார்த்தை நடத்துறதுக்காக பேசுறாங்க. சோ காந்தி என்ன பண்றாரு அப்படின்னாக்கா, நான் மீட்டிங்க்கு வரணும் அப்படின்னாக்கா ஒரு சில கோரிக்கைகளை நான் வைப்பேன். அந்த கோரிக்கைகளை நீங்க ஏத்துக்கிட்டா மட்டும்தான் நான் என்ன பண்ணுவேன், அந்த செஷனை வந்து நான் கலந்துக்குவேன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, சென்னையில இருந்தீங்க அப்படின்னாக்கா தெரிஞ்சிருக்கும், காந்தி இர்வின் ரோடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரோடு இருக்கும். ஓகேவா, அப்போ மீட்டிங் அங்கெல்லாம் நடந்துச்சு அப்படின்னாக்கா அதெல்லாம் கிடையாது. ஸோ அது நினைவா என்ன பண்ணிருக்காங்கனாக்கா அங்க வந்து அந்த ரோடுக்கு அந்த நேம் வச்சிருக்காங்க. ஓகே, காந்தி என்ன கேட்க போறாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னாக்கா, ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன பண்ணணும், தேவையில்லாம வரி வசூல் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா, அதிகமான நில வரி, இது என்ன பண்ணணும், குறைக்கணும். சரி, ஓகே, நிலவரி என்ன குறைக்கணும், குறைச்சிடலாம். அடுத்தது சால்ட், உப்புக்கு என்ன பண்ணிருக்கீங்க, வரி விதிச்சிருக்கீங்க, அந்த உப்பு வரியை என்ன பண்ணணும், நீக்கணும் அப்படின்னு கேக்குறாரு. ஓகே, உப்பு வரி எதனா நீக்கிடலாம், ஒண்ணும் பிரச்சனை இல்லை. சரி, வேற என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, அரசியல் ரீதியா என்ன பண்ணிருப்பாங்க, ஒரு சிலரை கைது பண்ணி வச்சிருப்பாங்க இல்லையா. சோ நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ரவுலட் சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டம். அந்த சட்டத்தின் படி என்ன பண்ணுவாங்க, எந்தவித முன் அறிவிப்புமின்றி எங்கேயாவது ஒரு கும்பலா நின்று பேசிட்டு இருந்தீங்கன்னாக்கா விசாரணையே கிடையாது. எதுக்கு நின்றுட்டு இருந்தா, என்ன பண்ணிட்டு இருந்தா, அதெல்லாம் கிடையாது. கூட்டமா நின்று தான் அவனை கைது பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவாங்க, கைது பண்ணி கூட்டிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் இல்லையா. அந்த மாதிரி நிறைய பேரை என்ன பண்ணிருப்பாங்க, கைது பண்ணி வச்சிருப்பாங்க. அவங்க எல்லாரையும் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. ஸோ ஓகே, ரிலீஸ் பண்ணணும் தானே, ரிலீஸ் பண்ணிடலாம். எல்லாரையும் ரிலீஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டா
வயலன்ஸ் வன்முறையில் ஈடுபடாதவங்களை அவர் என்ன பண்ணிட்டாரு, அவரோட வழி என்னது, தண்ணி வழியா, அதான் அஹிம்சை முறையில போராடினாங்க இல்லையா, அவங்களதான் என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்காரு, ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. ஓகேவா, என்ன பண்றாங்க அப்படின்னாக்க, ஓகே இது எல்லாத்துக்குமே என்ன பண்றாரு நம்மளோட இர்விங் ஓகே சொல்றாரு. ஓகே சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, நான் இதுக்கெல்லாம் உனக்கு ஓகே சொன்னேன் இல்லையா, டீல் இஸ் அ டீல், நான் ஒரு ஓகே சொன்னேன், நீ என்ன பண்ணணும், நான் சொன்னதுக்கு நீ தலையில ஆட்டணும் அப்படின்னா. ஓகே என்ன பண்ணணும்னா, நீ காங்கிரஸ் நடத்துற காங்கிரஸ் சார்பா தயவு செய்து ஆர்டிசி 2 ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் 2 வந்து அட்டெண்ட் பண்ணி அது மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு யார் கேட்கிறா, இர்வின் கேட்கிறார். இவ்வளவுதான் மேட்டரா, ஓகே நான் வந்து அட்டெண்ட் பண்றேன் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே இதுல நிலவரி ஓகே, உப்புவரி ஓகே. இந்த அரசியல் ரீதியான கைதி அப்படிங்கிறதுல என்ன பண்ணிருக்காரு, வன்முறையில் ஈடுபடாதுன்னு சொல்லியிருக்காரு. சில உண்மையான தேச பக்தர்கள் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னாக்கா வன்முறையில ஈடுபட்டிருப்பாங்க. முக்கியமா பாத்தீங்க அப்படின்னாக்கா பகத்சிங், சுக்தேவ், ராஜ்குரு இவங்களை பத்தி என்ன பண்ணிருக்கவே மாட்டாங்க, காந்தி கேட்டுப்பாரு, ஆனா வந்துட்டு என்ன பண்ணிருக்க மாட்டாங்கன்னாக்கா ரிலீஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க. நீ ஃபர்ஸ்ட் என்ன சொல்ல, வன்முறையில ஈடுபடாதுன்னு சொல்ல, அது அப்புறம் என்னத்துக்கு தேவையில்லாம மாற்றி பேசுற அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ரிலீஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது என்ன இருக்கும் அப்படின்னா மக்கள் இடையில ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கும். ஓகே இப்போ என்ன பண்றாங்க, இது எல்லாத்துக்கும் அவர் ஓகே சொல்லியாச்சா, நெக்ஸ்ட் எங்க போறாரு அப்படின்னாக்கா காந்திஜி செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸா அட்டெண்ட் பண்றதுக்கு போறாரு. ஸோ எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 செப்டம்பர், அங்கேயும் இருக்கணும், சரி ஓகே 7 செப்டம்பர் 1931 இருந்து டிசம்பர் மாசம் வரைக்கும் நடக்குது, 1931 வரைக்கும் நடக்குது. ஸோ என்ன பண்றாங்க அப்படின்னாக்கா காந்திஜி என்ன பண்றாரு, காங்கிரஸின் சார்பா காந்தி என்ன பண்றாரு, மீட்டிங்க போய் அட்டெண்ட் பண்றாரு. சோ இவரை பார்த்த உடனே சர்ச்சில் என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா அவரோட காஸ்டியூமை பார்த்துட்டு என்ன பண்றாரு அப்படின்னாக்கா கிண்டல் பண்ணிடுறாரு. அரை நிர்வாண பக்கிரி அப்படின்னு சொல்லிட்டு, அடிக்கிற குளிருக்கு என்ன பண்ணிருக்கீங்க, கீழே ஒரு வேஷ்டியும் மேல ஒரு துண்டையும் போட்டு நீங்க பட்டு கிளம்பி வந்திருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அரை நிர்வாண பக்கிரி அப்படின்னு சொன்னோடனே நம்ம காந்திக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் அதிகம், அதுக்கு மேல பயங்கரமா கோவம் வந்தோடனே, ஏண்டா என்ன எதுக்காக கூப்பிட்டீங்க, அந்த சைமன் கமிஷன் சப்மிட் பண்ண ரிப்போர்ட்டை பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்கு தானே கூப்பிட்டீங்க, எதுக்கு தேவையில்லாம என்னுடைய காஸ்டியூமை பத்தி நீங்க கிரிட்டிசைஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கடுப்பாயி கிளம்பி என்ன பண்ணிடுறாரு, இந்தியாவுக்கு வந்து நிப்பாட்டி வச்சிருந்தாரு இல்லையா, அதாவது அவரா அரெஸ்ட் பண்ணி சிடிஎம் வந்துட்டு நிப்பாட்டி பண்ணி வச்சிருந்தாரு இல்லையா, அதை வந்து திரும்பியும் ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. ஸோ 1932ல எகைன் என்ன பண்றாரு, சட்டமறுப்பு இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. ஓகே ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் 2 என்ன ஆயிடுச்சு, ஃபெயிலியர்ல முடிச்சு. ஸோ அடுத்த வருஷம் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் 3 நடக்குது. எந்த வருஷம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1932ல. ஓகேவா, ஸோ என்ன ஆகுது அப்படின்னாக்கா இதுல தான் முக்கியமான ஒரு விஷயத்த ஒன்று ரிவீல் பண்றாங்க. யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ராம்சே மெக்டொனால்ட் என்ன சொல்றாரு அப்படின்னா வகுப்பு வாரி கொடை அப்படின்னு ஒரு விஷயத்தை இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. அது என்ன வகுப்பு வாரி கொடை அப்படின்னாக்கா எஸ்சி எஸ்டி அதாவது பழங்குடியினர் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு சில கான்ஸ்டிட்யூவன்சி தொகுதிகள்ல நிக்கிறதுக்கு இடஒதுக்கீடு பண்றாங்க. ஸோ இந்த இடஒதுக்கீடை ராம்சே மெக்டொனால்ட் கொடுக்குறாரு. அம்பேத்கர் ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, அதை அக்செப்ட் பண்ணிக்க. ஓகே அக்செப்ட் பண்ணிட்டாரு அப்படிங்கிறப்போ நம்ம சிடிஎம் ஸ்டார்ட் பண்ணி வச்சாரு இல்லையா, அதாவது சட்டமறுப்பு இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணி வச்சதுனால காந்தி என்ன பண்றாங்க, திரும்பியும் புடிச்சு கொண்டு போய் ஜெயில போட்டுறாங்க. எந்த ஜெயில அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எரவாடா ஜெயில போட்டுருக்காங்க. ஸோ எரவாடா ஜெயில போட்டோடனே இந்த வகுப்பு வாரி கொடை பத்தின விஷயத்த எங்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காந்திக்கு நியூஸ் போகுது. அம்பேத்கர் வந்து இந்த மாதிரி இந்த விஷயத்த ஓகே சொல்லிட்டாரு அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க.
வச்சாதான் கிளியரா தெரியுது, இல்லைன்னா தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ். ஓகே, என்ன ஆகுது அப்படின்னாக்கா 1932ல ராம்சே மெக்டொனால்ட் என்ன பண்றாரு, வகுப்பு வாரி கொடை அப்படின்னு ஒரு விஷயத்த கொடுக்குறாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, மொத்தம் 71 சீட்டை நான் என்ன பண்றேன், எஸ்சி எஸ்டிக்காக ஒதுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றா, ராம்சே மெக்டொனால்ட் சொல்றாரு. இத யார் ஏத்துக்கிறா, ஓகே நல்ல நல்ல ஸ்கீமா இருக்கு அப்படின்னு சொல்லி யார் ஓகே சொல்றா அப்படின்னு பாத்தீங்கன்னா பிஆர் அம்பேத்கர். ஏன்னா இவ்வளோ நாள் நாங்க தாழ்த்தப்பட்டவங்க அப்படிங்கிற ஒரு காரணத்தை மட்டும் காமிச்சு என்ன பண்ணிருக்கீங்க, எங்களை பயங்கரமா டார்ச்சர் பண்ணிருக்கீங்க. ஸோ எங்களுக்கு இப்படி ஒரு நல்ல விஷயம் நடக்குது, இதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாக்க எப்படியாவது நம்மளுடைய சமூகத்தை நம்ம உயர்த்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்பேத்கர் நம்புறாரு. ஆனா இதுக்கு யார் ஒத்துக்கல அப்படின்னு பாத்தீங்கன்னா காந்திஜி ஒத்துக்கல. ஏன் காந்திஜி ஒத்துக்கலாம்னா, ஏற்கனவே ஹிந்து முஸ்லிம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப பிரிஞ்சு இருக்கிறோம். இதுக்கு மேல இந்த ஹிந்து முஸ்லிம்ஸ்குள்ளயும் போய் எஸ்சி எஸ்டிஸ்னு இன்னும் பிரிச்சோம் அப்படின்னாக்க என்ன ஆகும் அப்படின்னாக்கா சரியான ஒரு ஒற்றுமை அப்படிங்கிறது நம்ம மக்கள் கிட்ட இருக்காது. அவர் கூட சொல்லியிருப்பாரு, எஸ்சி எஸ்டிஸ் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா ஹரிஜன்ஸ் அப்படின்னு கூட அவர் சொல்லிப்பாரு. அவங்களை வந்துட்டு உயர்த்தி காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்கள ஹரிஜன்ஸ் கூட சொல்லிப்பாரு. அதனால இதை வந்து யார் ஒத்துக்கல அப்படின்னாக்கா காந்திஜி ஒத்துக்கல. ஒத்துக்காம என்ன பண்றாரு அப்படின்னா எரவாடா ஜெயில இருந்தபடியே ஒரு என்னன்னாக்கா சாகும் வரை உண்ணாவிரதம் அப்படின்னு ஒண்ணு அனௌன்ஸ் பண்றாரு. அனௌன்ஸ் பண்ணோடனே என்ன பண்றாங்க அப்படின்னாக்கா எல்லாரும் வந்து பிஆர் அம்பேத்கர் என்ன பண்ண வராங்க அப்படின்னாக்கா கன்வின்ஸ் பண்ண வராங்க. இங்க பாருப்பா, நம்ம ஆளு வந்துட்டு ஏற்கனவே ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப பேடா இருக்கு, ஒருவேளை அவர் இந்த உண்ணாவிரதத்தின் மூலமா உயிர் நீத்துட்டார் அப்படின்னாக்கா காந்தியை கொண்டது அம்பேத்கர் அப்படிங்கிற ஒரு அவசொல் ஹிஸ்டரியில ஃபார்ம் ஆகிடும். அது என்னைக்குமே என்ன பண்ண முடியாது, நம்மளால நீக்க முடியாது. காந்தியை நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு, மக்கள் எல்லாரும் என்ன பண்றாங்க, காந்தி சொன்னா கேட்கிறாங்க. அப்போ அவரை கொண்டு பழி என்ன ஆயிடும், நம்ம மேல விழுந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு அம்பேத்கர் கிட்ட சொல்றாங்க. அப்போ என்ன பண்ண சொல்றீங்க, அவரோட நல்லதுக்காக எங்க மக்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்லதை ஏத்துக்க கூடாதுன்னு சொல்றீங்களா அப்படின்னோடனே இல்ல நம்ம பேச்சுவார்த்தை நடத்துவோம் அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஒரு பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. 9வது நாள்ல காந்தியோட கண்டிஷன் ரொம்ப பேட் ஆயிடுச்சு. ஸோ என்ன பண்றாங்க அப்படின்னாக்கா ஒரு பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. பேச்சுவார்த்தை நடத்தி காந்தி என்ன சொல்றாங்கன்னா, உனக்கு ராம்சே மெக்டொனால்ட் எவ்வளவு சீட் தரேனாரு, 71 சீட் தானே தரேன்னு சொன்னாரு. நான் உனக்கு 148 சீட்டு தரேன். எங்க அப்படின்னா காங்கிரஸ்ல. ஸோ அந்த காங்கிரஸ்ல நான் உனக்கு எத்தனை சீட்ஸ் தர போறேன், மொத்தம் 148 சீட்டு தரேன், ஓகேவா அப்படின்னு கேட்டேன். சரி ஓகே, இந்த 71ங்கிறதுக்கு இந்த 148ங்கிறது கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்குங்கிற ஒரே என்ன பண்றாரு அப்படின்னா அம்பேத்கர் அதுக்கு ஓகே சொல்றாரு. இப்ப இவங்க ரெண்டு பேரும் ஏதோ ஒரு ஒப்பந்தத்துக்கு வந்தாங்க இல்லையா, இந்த ஒப்பந்தத்துக்கு பேர் என்னன்னா பூனா ஒப்பந்தம், பூனா பேக்ட். ஓகேவா? இப்போ பூனா பேக்ட்ங்கிறது யாருக்கு இடையில நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா அம்பேத்கர் அண்ட் காந்தி. சோ காந்திக்கும் இர்வின்க்கும் இதுக்கு முன்னாடி ஒரு பேக்ட் பாத்தீங்க. சரி ஓகே, இப்போ என்ன ஆயிடுச்சு, 1932 இதே வருஷத்துல என்ன இருக்கு, 2 ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் முடிஞ்சிருக்கா, 3வது ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸும் நடக்குது. ஓகே பாப்போம். ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் 3வது நடக்குது. என்னைக்கு நடக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா 17 நவம்பர் 1932ல இருந்து டிசம்பர் 1932 வரைக்கும் இந்த 3வது கான்ஃபரன்ஸ் நடக்குது. இந்த கான்ஃபரன்ஸ்ல என்ன பண்றாங்க, காங்கிரஸ் கலந்துக்கல. ஓகேவா? முஸ்லிம் லீக் கலந்துச்சா? கலந்துச்சு. ஓகேவா? இதுல இருந்து என்ன क्वेश्चन கேட்பாங்க, ஆர்டிசி 1 2 3ல இருந்து 3 கான்ஃபரன்ஸையும் அட்டெண்ட் பண்ணது யாரு, யார் எந்த கான்ஃபரன்ஸ்ல இருந்தாங்க அப்படிங்கறத என்ன பண்ணுவாங்க கேட்பாங்க. ஓகேவா? 3 கான்ஃபரன்ஸ்லயே அம்பேத்கர் கலந்துட்டு இருந்திருப்பாரு, சரோஜினி நாயுடு கலந்துருப்பாங்க. ஓகேவா? சோ இது மாதிரி தான் क्वेश्चंस இருக்கும்.
ஓகேவா. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இந்த இதுல மொத்தமா பேசி 1933ல வெள்ளை அறிக்கை அப்படிங்கிற ஒண்ண என்ன பண்றாங்க அப்படின்னாக்கா ரிலீஸ் பண்றாங்க. இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா மாடல் ஆக்ட். எதுக்கான மாடல் ஆக்ட்? 1935ல நம்ம படிச்சோம் இல்லையா பாலிட்டியில இந்திய அரசு சட்டம் 1935 அதுக்கான மாடல் ஆக்ட். சோ என்ன பண்ணிருக்காங்க 1933ல வெள்ளை அறிக்கை அப்படின்னு சொல்லிட்டு இந்த அறிக்கையை ரிலீஸ் பண்றாங்க. இதுக்கு அப்புறமே 1900 சுதந்திரத்தை நோக்கி நம்ம நெருங்கிட்டோம். 1935ல எத்தனை பேர் வெறுமனே வீடியோ மட்டும் ஆன் பண்ணி விட்டுட்டு தூங்கிட்டு இருக்கீங்க? இந்திய அரசு சட்டம் 1935 நம்ம பார்த்தோம் ஏற்கனவே. இதுல முக்கியமான ஹைலைட்டட் பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா மத்தியில் கூட்டாட்சி, அதாவது ஃபெடரல் கவர்மெண்ட். அடுத்தது மாகாணம், அதாவது ப்ராவின்சஸ் இருக்கு இல்லையா அங்கெல்லாம் சுயாட்சி. அடுத்தது என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்த சட்டம் மூலமா தான் ஃபெடரல் கோர்ட் கூட்டாட்சி நீதிமன்றம் அதாவது இப்ப இருக்கக்கூடிய சுப்ரீம் கோர்ட். அடுத்தது ஃபெடரல் பேங்க், நம்மளோட RBI. ஓகேவா. அடுத்தது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா என்ன ஆகுது அப்படின்னாக்கா இப்ப என்ன பார்த்துப்போம் 1935 ஆக்ட். சோ இந்த ஆக்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா யாருமே வந்துட்டு பெரிய அளவுல எடுத்துக்கலாம். ஆனா நம்மளோட கான்ஸ்டிடியூஷன் எழுதும்போது இதுல இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் நிறைய என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னாக்கா எடுத்திருக்காங்க. ஓகேவா. அடுத்தது 1937 1937ல என்ன ஆகுது அப்படின்னாக்கா காங்கிரஸ் நிறைய இடத்துல என்ன ஆகுதுனாக்கா வின் பண்ணுது. சோ மொத்தம் எத்தனை இடத்துலனா 8 மாகாணங்கள்ல போட்டிட்டு காங்கிரஸ் வின் பண்ணிடுது. சோ 8 பிளேसेसல காங்கிரஸ் என்ன ஆயிடுச்சு வின் பண்ணிடுச்சு. ஓகே. வின் பண்ணதுக்கு அப்புறம் இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னாக்கா அப்பாடா ஒரு வழியா என்ன பண்ணிட்டோம் லெஜிஸ்லேச்சருக்குள்ளார சட்டமன்றத்துக்குள்ளார நம்ம நுழைஞ்சிட்டோம், இனிமே எல்லாமே நம்ம கையில தான் அப்படின்னு சொல்லிட்டு முட்டாள்தனமா நம்பிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அங்க நடந்ததே வேற விஷயம். அடுத்தது 1938ல ஹீரோவோட என்ட்ரி. ஓகேவா. செஷன் எங்க நடக்குது காங்கிரஸ்ல அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ஹரிபுரால. யாரு பிரசிடென்ட்டா இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா சுபாஷ் சந்திர போஸ். இவர் என்ன பண்றா அப்படின்னாக்கா ஒரு கான்செப்டை இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. என்ன கான்செப்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம கிட்ட இருக்கு இல்லையா பிளானிங் கமிஷன் அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. பிளானிங் கமிஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை என்ன பண்றாங்க அப்படின்னாக்கா இவர் தான் இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. இன்ட்ரோடியூஸ் பண்ணி என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த கமிஷனுக்கு யாரு ஹெட்டா இருக்கலாம் அப்படின்னாக்கா நேரு ஹெட்டா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சஜஷன் கொடுக்குறாரு. இந்த சஜஷன் கொடுக்கும் பொழுது என்ன ஆயிடுச்சு அப்படின்னாக்கா இடையில இப்போ வேர்ல்டு வார் 2 நடந்துட்டு இருக்கு இல்லையா. ஸோ இந்த வேர்ல்டு வார் 2 முடிஞ்சதுக்கு அப்புறமே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா இந்த பிளானிங் கமிஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ பிளானிங் கமிஷன்ங்கிற ஐடியா யாரோடது நேரு சுபாஷ் சந்திர போஸோடது. யாரை ஹெட்டா போடலாம்னாக்கா நேருவா போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஓகேவா. சுபாஷ் சந்திர போஸ் பேசிக்கலி ஐசிஎஸ் எக்ஸாம் இருக்கு இல்லையா இப்ப இருக்கக்கூடிய ஐஏஎஸ் எக்ஸாம் மாதிரி அப்ப ஐசிஎஸ் எக்ஸாம் இருக்குல்ல அந்த எக்ஸாமை கிளியர் பண்ணிட்டு இவங்க பண்ற அநியாயம் எல்லாம் முடிக்காம அதை ரிசைன் பண்ணிட்டு என்ன பண்றாரு வந்து காங்கிரஸ்ல ஜாயின் பண்ணிட்டாரு. ஓகே. அடுத்த செஷன் 1939 செஷன் எங்க நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா திருப்பி.
சோ இந்த ரெண்டு கான்ஃபரன்ஸும் ரொம்ப முக்கியமான கான்ஃபரன்ஸ். ஏன்னா சுபாஷ் சந்திர போஸ் இருக்கார் இல்லையா? ஆமா. ஓகே, ஹரிபுரா அண்ட் திரிபுரி செஷன். இந்த செஷன் வந்துட்டு ரொம்ப முக்கியமான செஷனா பார்க்கப்படும். ஏன்னா இதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னாக்கா போஸ் வந்துட்டு இதுல வெளியில போயிட்டு ஃபார்வர்ட் பிளாக் அப்படிங்கிற இந்த கட்சியெல்லாம் ஸ்டார்ட் பண்ணும். ஓகே, திரிபுரி கான்ஃபரன்ஸ் நடக்குது. இந்த கான்ஃபரன்ஸ்ல என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா ஒரு பிரசிடென்ட்டை நம்ம உருவாக்கணும் இல்லையா? ஸோ பிரசிடென்ட் எலெக்ஷன் நடக்குது. பிரசிடென்ட் எலெக்ஷன் நடக்கும்போது எகைன் சுபாஷ் சந்திர போஸ் என்ன பண்றாரு அப்படின்னாக்கா நிக்கிறாரு எலெக்ஷன்ல. இவரை எதிர்த்து நம்மளோட காந்திஜி என்ன பண்றாருனாக்கா ஒரு ஆளை நிப்பாட்டுறாரு. யாருன்னா பட்டாபி சீதாராமையாவை நிப்பாட்டுறாரு. ஓகேவா? சோ அன்பார்ச்சுனேட்லி என்ன ஆயிடுது அப்படின்னாக்கா காந்திஜி நிப்பாட்டின பட்டாபி சீதாராமையா தோத்துறாரு. சுபாஷ் சந்திர போஸ் எகைன் வின் பண்ணிடுறாரு. இதை பார்த்தோன்னே காந்திஜி என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா பட்டாபி சீதாராமையாவின் தோல்வி எனக்கு ஏற்பட்ட தோல்வி அப்படின்னு சொல்லிட்டு நான் காங்கிரஸ் விட்டு வெளில போறேன், ஏன் பேச்சுக்கு மரியாதையே இல்லை அப்படிங்கிற மாதிரி என்ன பண்றாருனாக்கா காந்திஜி காங்கிரஸ் விட்டு வெளியேறதுக்கு ட்ரை பண்றாரு. உடனே சுபாஷ் சந்திர போஸ் என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா இது என்னது? சோ காந்திஜினால காங்கிரஸ் இயங்கிட்டு இருக்கு, என்னால தானே இப்படி ஒரு பிரச்சனை வந்துச்சு. சோ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னாக்கா காங்கிரஸை விட்டு வெளியே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுபாஷ் சந்திர போஸ் காங்கிரஸை விட்டு வெளில போறாரு. சோ ரிலீவ் ஆகி என்ன பண்றாரு அப்படின்னா ஃபார்வர்ட் பிளாக் அப்படிங்கிற ஒரு கட்சி என்ன பண்றாரு அவர் ஃபார்ம் பண்றாரு. சோ அதை ஃபார்ம் பண்ணது மட்டும் இல்லாம இவர் என்ன பண்றாரு அப்படின்னாக்கா ஜெர்மனிக்கு போறாரு. ஜெர்மனிக்கு போய் ஹிட்லர் கிட்ட என்ன பண்றாரு அப்படின்னாக்கா ஹெல்ப் கேட்கிறார். சோ என்ன ஆகுது அப்படின்னாக்கா இந்த பிரிட்டிஷர்ஸோட டார்ச்சர் எங்களால தாங்க முடியல, நீங்க மட்டும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க, நான் என்ன பண்றேன் பிரிட்டிஷர்ஸை எதிர்த்து போராடி இதை அப்படியே மொத்தமா க்ளோஸ் பண்ணிடுறேன் இல்லைங்களா அப்படின்னு சொன்னோடனே இனிஷியலா என்ன பண்றாருனாக்கா ஹிட்லரும் ஓகே சொல்றாரு. ஆனா ஒரு ஸ்டேஜுக்கு மேல என்ன பண்றாருனாக்கா பின்வாங்கிடுறாரு. அப்பதான் என்ன பண்ணுவாரு அப்படின்னாக்கா ரேடியோல இருந்தெல்லாம் வந்துட்டு யார் பேசியிருப்பா அப்படின்னாக்கா சுபாஷ் சந்திர போஸ் பேசியிருப்பார். ஓகே, இப்போ என்ன ஆகுதுனாக்கா வேர்ல்டு வார் 2 நடந்துட்டு இருக்கு இல்லையா? இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா இந்த வேர்ல்டு வார் 2ல நீங்க இந்தியன்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் கேக்குறாங்க. ஏதாச்சும் புரியுதா? எவ்வளவு பேர் வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தெரிய மாட்டேங்குது. என்ன ஆயிடுச்சு? திரிபுரி செஷன்ல வந்து சுபாஷ் சந்திர போஸ் வெளியில போயிட்டாரு. வெளியில போயிட்டு என்ன பண்றாரு அப்படின்னாக்கா ஃபார்வர்ட் பிளாக்ங்கிற ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறாரு. இதுக்கு இடையில அதே 1939ல பிரிட்டிஷ் என்ன பண்றாங்க வேர்ல்டு வார் 2 நடக்குது இல்லையா? இந்த வேர்ல்டு வார் 2ல இந்தியன்ஸோட சப்போர்ட் இருந்தா நாங்க வின் பண்ணிடுவோம், நாங்க வின் பண்ண உடனே உங்களுக்கு சுதந்திரம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா 3 விதமான ஐடியா தோன்றுது. என்ன அப்படின்னா நேரு ஐடியா சொல்றாங்க, ஹீரோ ஐடியா சொல்றாரு, காந்தி ஐடியா சொல்றாரு. சோ என்ன சொல்றாங்க அப்படின்னா நேரு வந்துட்டு பிரிட்டிஷர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ண கூடாது அப்படின்னு சொல்றாரு. சுபாஷ் சந்திர போஸ் என்ன சொல்றாரு அப்படின்னா திஸ் இஸ் த ரைட் டைம், நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா நேரடியா பிரிட்டிஷர்ஸை எதிர்ப்போம் அப்படின்னு சொல்றாரு. காந்தி என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா நம்ம வேர்ல்டு வார் 2ல அவங்களுக்கு சப்போர்ட்டை கொடுப்போம் அப்படின்னு சொல்றாரு. உடனே வந்துட்டு இந்த மாதிரி டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் எங்க கிரியேட் ஆகுது, காங்கிரஸ்குள்ள கிரியேட் ஆகுது. ஸோ ஃபைனலி என்ன ஆகுது அப்படின்னாக்கா இவங்க சரி என்ன பண்ணிப்போம்னாக்கா சப்போர்ட்டை கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி அவங்க நம்ம சப்போர்ட் பண்ணா அவன் என்ன சொல்றான் நமக்கு சுதந்திரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றான். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் சப்போர்ட் தான் பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதை எதிர்த்து தான் என்ன பண்றாங்க அப்படின்னாக்கா 1939 டிசம்பர் 22 ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா 8 மாகாணங்கள்ல நம்மளுடைய காங்கிரஸ் என்ன பண்ணிருக்கு வின் பண்ணிருக்குன்னு. ஸோ அந்த 8 மாகாண சீட்டையும் என்ன பண்றாங்க அப்படின்னா
ரிசைன் பண்றாங்க காங்கிரஸ். ஸோ லெஜிஸ்லேச்சர்ல யாரே இல்ல, காங்கிரஸே சுத்தமா இல்ல. இந்த நாள நம்மளோட முஸ்லிம் லீக் தலைவர் இருக்கார் இல்லையா, ஜின்னா, என்ன பண்றாரு அப்படின்னா சுதந்திர நாள், டே ஆஃப் டெலிவரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்றாரு. So day of deliverance அப்படின்னு சொல்லிட்டு 22 டிசம்பர் 1939 யார் செலிப்ரேட் பண்றாங்க அப்படின்னாக்கா முஸ்லிம் லீக் கட்சியோட தலைவர் ஜின்னா செலிப்ரேட் பண்றாரு. ஓகே, செலிப்ரேட் பண்ணோடனே இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னாக்கா அடுத்தது 1940ல 23 மார்ச் டிசம்பர் என்ன ஆகும் அப்படின்னாக்கா முஸ்லிம் லீக் கட்சியோட கான்ஃபரன்ஸ் நடக்கும். கான்ஃபரன்ஸ் எங்க நடக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா லாகூர்ல நடக்கும். இங்கதான் முதல் முறையா என்ன பண்றாங்க அப்படின்னாக்கா பாகிஸ்தான் அப்படிங்கிற ஒரு நாடு எங்களுக்கு வேணுங்கிற கோரிக்கைய யார் வைக்கிறா, முஸ்லிம் லீக் கட்சி வைக்கிறாங்க. சோ ஓகே, முஸ்லிம் லீக் கட்சி வைக்கிறாங்களா. சோ பாகிஸ்தான், சோ இந்த நேம் இருக்கு இல்லையா, இந்த நேம்ல P for Punjab, so A for Afghanistan, K for Kashmir, இந்த IS இருக்குல்ல அதை திருப்பி போட்டுக்கோங்க, SI Sindh. இந்த தான் இருக்கு இல்லையா, this third is taken from Uzbekistan. என்னமா யோசிச்சு பேர் வச்சிருக்காங்க. ஓகேவா, சோ இது எல்லாம் பஞ்சாப், ஆப்கானிஸ்தான், காஷ்மீர், சிந்த், உஸ்பெகிஸ்தான் இது எல்லாம் சேர்ந்ததுதான் பாகிஸ்தான் அப்படிங்கிற ஒரு நாடு உருவாகணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவை கிரியேட் பண்றாங்க. சோ இப்படி ஒரு பேர் வச்சது யார் அப்படின்னு யூபிஎஸ்சில क्वेश्चन கேட்டிருக்காங்க. யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரஹமத் அலி. எந்த வருஷம் வச்சிருக்காருன்னா 1933. அப்போ அவங்களுக்கு எப்பவே ஐடியா தோணிடுச்சு, 1933லயே பாகிஸ்தான் ஒரு கண்ட்ரி வேணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா அவங்களுக்கு தோணிடுச்சு. ஆனா எப்பெல்லாம் கேக்குறாங்க, 1940ல லாகூர்ல நடக்கக்கூடிய கான்ஃபரன்ஸ்ல தான் அந்த தீர்மானத்தை அவங்க கொண்டு வராங்க. சரி ஓகே, இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம காந்தி கொஞ்சம் ஃப்ரீயா இருக்காரா, அவர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சத்தியாகிரகத்தை ஸ்டார்ட் பண்றாரு. So 1940ல காந்தி இண்டிவிஜுவல் சத்தியாகிரகா அப்படின்னு சொல்லக்கூடிய தனி நபர் சத்தியாகிரகத்தை ஸ்டார்ட் பண்றாரு. அதாவது ஒரு இண்டிவிஜுவல் மெம்பர் என்ன பண்ணணும் அப்படின்னாக்க உயிர் போற வரைக்கும், சாகுற வரைக்கும் உண்ணாவிரதம் இருக்கணும். சோ அந்த பர்சனுக்கு ஏதாவது இல் கண்டிஷன் வந்துச்சுன்னா அதுக்கு அடுத்த பர்சன் அப்படிங்கிற மாதிரி அவர் என்ன பண்றாரு அப்படின்னாக்கா தனிநபர் சத்தியாகிரகா. அதாவது முன்னாடி அவர் மட்டும்தான் என்ன பண்ணுவாரு, உண்ணாவிரதம்லாம் இருப்பாரு. சோ இப்ப அவருக்கு ரொம்ப வயசாயிடுச்சு, அவரால் இருக்க முடியாது அப்படிங்கிறதுனால அவர் என்ன பண்றாரு, ஒரு 4 பேரை முன்மொழிகிறாரு. அதுல ஃபர்ஸ்ட் மெம்பர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வினோபா பாவே. சோ செகண்ட் பிளேஸ்ல யார் இருந்தா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு. மூணாவது ஆள் சுபாஷ் சந்திர போஸ். நாலாவது ஆள் நம்மளோட சர்தார் வல்லபாய் பட்டேல். சோ தனிநபர் சத்தியாகிரகங்கிறப்போ இனிஷியலா இவங்க மட்டும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா உண்ணாவிரதம் இருப்பாங்க. இவங்களுக்கு கொஞ்சம் கண்டிஷன் பேட் ஆயிடுச்சுன்னா அடுத்த பிளேஸ்ல இருக்கக்கூடிய நேரு, அவருக்கும் கொஞ்சம் கண்டிஷன் பேட் ஆயிடுச்சுனாக்கா சுபாஷ் சந்திர போஸ், அடுத்தது சர்தார் வல்லபாய் பட்டேல். இந்த ஆர்டர்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா உண்ணாவிரதம் இருப்பாங்க. இப்படி ஒரு புது மெத்தட் என்ன பண்றாரு, அவரை இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. எதுக்காக அப்படின்னாக்கா இவங்க டே ஆஃப் டெலிவரன்ஸ் ஒன்று கொண்டாடினாங்களா, அப்புறம் முஸ்லிம்களுக்கு தனி நாடு கேட்டாங்களா, இது எல்லாத்தையும் எதிர்த்து என்ன பண்றாரு, இப்படி ஒரு தனிநபர் சத்தியாகிரகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் இன்ட்ரோடியூஸ் பண்றாரு.
ஓகே, இதை இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 41 ஸோ இதுக்கப்புறம் 1941ல என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஜவஹர்லால் நேரு ஒரு விஷயத்த சொல்லுவார். ஜவஹர்லால் நேரு தான் தன்னோட அரசியல் சிஷ்யன் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லிடுவா அப்படின்னாக்கா காந்திஜி சொல்லிடுவாரு. காந்திஜி சொன்னோடனே என்ன ஆகும் அப்படின்னாக்கா சுபாஷ் சந்திர போஸ் மொத்தமா காங்கிரஸ்க்கு எனக்கும் ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போயிட்டு என்ன பண்ணுவார் அப்படின்னா 1956ல 1756ல ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கும். என்னன்னா சிராஜ் உத் தௌலா சிராஜ் உத் தௌலாவுக்கும் பிரிட்டிஷர்ஸ்க்கும் ஒரு போர் நடந்திருக்கும். அந்த போர்ல என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னாக்கா பிரிட்டிஷ் ராணுவ வீரர்களை ஒரு ரூம்குள்ள போட்டு பூட்டிடுவாங்க. பூட்டிட்டு என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னாக்கா வெளியிலே விட மாட்டாங்க. வெளியில இருந்து இவங்களோட ஆர்மி பர்சன்ஸ் வந்துட்டு டார்ச்சர் பண்ணுவாங்க. அது என்னன்னாக்கா 1756ல ஜூன் 20 இந்த சம்பவம் நடந்திருக்கும். இந்த சம்பவத்துக்கு பேர் என்ன அப்படின்னாக்கா இருட்டறை சம்பவம். இது என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னாக்கா சுபாஷ் சந்திர போஸ் இருப்பாரு. ஸோ செலிப்ரேட் பண்ணோடனே என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா பிரிட்டிஷர்ஸ் அவரை அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. உடனே அவர் என்ன பண்ணிடுவாரு அப்படின்னாக்கா இங்க இருந்து ஒரு கண்ட்ரியா போய் ஜப்பானுக்கு போயிடுவாரு. ஸோ ஜப்பான்ல போய் என்ன பண்ணுவாரு அப்படின்னாக்கா INA இந்தியன் நேஷனல் ஆர்மி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னாக்கா தோற்றுவிச்சிருப்பாரு. ஸோ இந்தியன் நேஷனல் ஆர்மி தோற்றுவிச்சு என்ன பண்ணுவாரு அப்படின்னாக்கா அப்போ அந்த வேர்ல்டு வார் டைம் வேற நடந்துட்டு இருக்கும். என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே நம்மளுடைய ஆட்கள் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம பிரிட்டிஷர்ஸ்க்கு எதிராக போராடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவை அவர் கிரியேட் பண்ணிருப்பாரு. சரி, ஓகே, கிரியேட் பண்ணாரு இல்லையா? எங்க போயிட்டு அவங்க பிராக்டிஸ் பண்ணாங்க அப்படின்னா சிங்கப்பூர்ல. ஸோ அவர் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னாக்கா நிறைய படை பிரிவு வச்சிருப்பாரு. JL நேரு படைப்பிரிவு, சுபாஷ் படைப்பிரிவு, காந்தி படைப்பிரிவு, and finally எல்லாரும் சொல்லுவாங்க காந்திக்கும் சுபாஷ்க்கும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ காந்தி மேல அவருக்கு உண்மையான மரியாதை இல்லாம இருந்திருந்தா அவர் ஏன் அவரோட படைப்பிரிவுல ஒரு படைப்பிரிவுக்கு காந்தியோட பேரை வைக்க போறாரு? ஓகே, ஸோ ஜான்சி ராணி படைப்பிரிவு இது கம்ப்ளீட்லி விமனுக்கானது. ஸோ இந்த மாதிரி ஒரு படைப்பிரிவை இது பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா இந்தியாவுக்குள்ள நுழையும் பொழுது என்ன ஆயிடும் அப்படின்னாக்கா இவங்க எல்லாரையும் கேப்சர் பண்ணிடுவாங்க. கேப்சர் பண்ணி இதுல இருக்கக்கூடிய ஜெனரல்ஸ் இருப்பாங்களே, கர்னல்ஸ், தலைமை அதிகாரிகள் எல்லாரும் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னாக்கா அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அரெஸ்ட் பண்ணி என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா டெல்லி ரெட் ஃபோர்ட்ல வந்து அவங்கள தூக்கிலிடுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்சிடென்ட் இருக்கும். அதாவது ரெட் ஃபோர்ட் ட்ரையல் அப்படின்னு பேர் இருக்கு. அவங்களுக்கான தீர்ப்பை எங்க பண்ணி அவங்க ரெட் ஃபோர்ட்ல வந்துட்டு தூக்குல போடுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெசிஷன் பண்ணிருப்பாங்க. இதை எதிர்த்து யார் போராடிப்பா அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னாக்கா இங்க குஜராத் இருக்கு இல்லையா, குஜராத்ல இருக்கக்கூடிய ஹார்பர்ல, பாம்பே ஹார்பர்ல இருக்கக்கூடிய நம்மளுடைய கடற்படை வீரர்கள் போராடி இருப்பாங்க. ஸோ என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னாக்கா கடலுக்கு நடுவில் கொண்டு போய் ஷிப்ஸை நிப்பாட்டிட்டு நாங்கள் வேலை செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னாக்கா போராட்டம்லாம் பண்ணியிருப்பாங்க. ஓகே, இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப டீட்டெயிலாக படிக்க வேண்டாம். ஓகே, அடுத்தது எந்த இயர் பார்த்துட்டு இருக்கோம்? 1941. அடுத்தது நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா 1943. ரொம்ப முக்கியமான ஈவெண்ட்ஸ் மட்டும் தான் நான் சொல்றேன். இது இல்லாம சில ஈவெண்ட்ஸ்லாம் புக்ல இருக்கு. சொல்லாத ஈவெண்ட்ஸை கொஞ்சம் நீங்க பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ 1943ல 23 மார்ச் 1943 என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா பாகிஸ்தான் டே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க.
அப்படி ஒரு கோரிக்கை என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னாக்கா பாகிஸ்தான் முஸ்லிம் லீக் கட்சி வந்து வச்சிருப்பாங்க. இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னாக்கா 1942ல ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் இருக்கு. 1942ல கிரிப்ஸ் மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிஷன் நடக்கும். ஆரம்பத்துல என்ன சொல்லிட்டு இருக்காங்க, உங்களுக்கான அரசியல் சட்டத்தை நீங்க எழுதிக்கலாம், எப்ப எழுதிக்கலாம், வேர்ல்டு வார் முடிஞ்சோனே எழுதிக்கலாம், வேர்ல்டு வார் முடிஞ்சோனே எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா. ஸோ கன்வின்ஸ் பண்றதுக்காக, எதுக்கு கன்வின்ஸ் பண்ணணும், காந்தியை கன்வின்ஸ் பண்ணணும். எதுக்காக காந்தி கன்வின்ஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா, பிரிட்டிஷர்ஸ்க்கு வேர்ல்டு வார் 2ல இந்தியன்ஸோட சப்போர்ட் தேவைப்பட்டுச்சு. அந்த சப்போர்ட்டை கொடுக்கணும் அப்படின்னாக்கா காந்தியை கன்வின்ஸ் பண்ணணும். காந்தியை கன்வின்ஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா நேருவை கன்வின்ஸ் பண்ணாக்கா முடிஞ்சிடும். ஸோ நேருவோட ஃப்ரெண்டு தான் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரிப்ஸ் அப்படிங்கிறது. கிரிப்ஸை வந்துட்டு கிரிப்ஸ் வந்து நேருவை கன்வின்ஸ் பண்ணனா ஆட்டோமேட்டிக்கா இவர் யாரு, காந்தியோட சிஷ்யனா. ஸோ காந்தியை கன்வின்ஸ் பண்ணிருவாங்க அப்படின்னு நம்பினாங்க. ஸோ என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த கிரிப்ஸ் மிஷன்ல ஒரு சில பாயிண்ட்ஸை ஹைலைட் பண்றாங்க. என்ன மாதிரியான பாயிண்ட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, நீங்க கேட்டீங்க இல்லையா, மாநிலங்கள்ல சுயாட்சி, மத்தியில கூட்டாட்சி, இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நாங்க என்ன பண்றோம், கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. இதை கேட்ட உடனே காந்திஜி மூச்சுல அடிச்ச மாதிரி ஒரு விஷயம் சொல்றாரு. அவுடேட்டட் செக் அப்படின்னு சொல்றாரு. பின் தேதியிட்ட காசோலை. ஏன்னாக்கா இதுதானே நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, ஆரம்பத்துல இருந்து ஆகஸ்ட் ஆஃபர்ல ஒரு விஷயம் சொன்னீங்க பாருங்க. அந்த ஆகஸ்ட் ஆஃபர்ல இருந்து இதேதான் நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஆனா என்னவே பண்ணல, இதை இப்ப வரைக்கும் நீங்க அச்சீவ் பண்ணவே இல்லை. சோ இது வந்து பின் தேதியிட்ட காசோலை அப்படின்னு சொல்லிட்டு காந்தி சொல்லிடுவாரு. சொல்லிட்டு என்ன பண்றாரு அப்படின்னா, குவிட் இந்தியா மூவ்மெண்ட், அதாவது வெள்ளையிலே வெளியேறு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இயக்கத்தை என்ன பண்றாரு, காந்திஜி ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறாரு. சோ இந்த 1942ல தான் என்ன பண்ணுவாரு அப்படின்னாக்கா, டூ ஆர் டை, செய் அல்லது செத்து மடி அப்படிங்கிற ஒரு கோட், அவரோட ஃபேமஸ் கோட் இல்லையா, அந்த கோட்டை என்ன பண்ணிருப்பாரு, அவர் சொல்லியிருப்பாரு. சோ ஓகே, அப்போ 1942, 43 எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா, இவங்க 1946ல கேபினட் மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிஷன் வருது. பாலிட்டியும் இங்கேதான், ஹிஸ்டரியும் இங்கேதான், எல்லாமே இங்கேதான். ஓகே, 1946ல அமைச்சரவை தூதுக்குழு. அமைச்சரவை தூதுக்குழு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழு அப்பாயிண்ட் பண்றாங்க. இதுல மொத்தம் 3 பேரு. யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அலெக்சாண்டர், பெத்திக் லாரன்ஸ், அதுக்கப்புறம் கிரிப்ஸ். சோ இவங்க 3 பேர் என்ன பண்றாங்க அப்படின்னாக்கா, இந்த அமைச்சரவை தூதுக்குழுல இருந்து நமக்கான அரசியல் நிர்ணய சபையை உருவாக்குறாங்க. ஓகே, இதுக்கப்புறமே தான் என்ன பார்ப்போம் அப்படின்னாக்கா, நம்மளோட கான்ஸ்டிடியூஷன் ஃப்ரேம் பண்றதுக்கான அரசியல் நிர்ணய சபை ஃபார்ம் பண்ணிட்டாங்க. எல்லாரும் உட்காந்து கிட்டத்தட்ட 60 கண்ட்ரியோட கான்ஸ்டிடியூஷனை உட்காந்து படிச்சு 2 வருஷம் 11 மாசம் 18 நாள்ல நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷனை ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க. அதுல டிராஃப்டிங் கமிட்டியோட ஹெட்டா யார் இருப்பா அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா அம்பேத்கர் இருப்பாரு. சோ அம்பேத்கருக்கு இன்னொரு பேர் இருக்கு, சொன்னது இல்லையா தெரியல. ஓகே, மாடர்ன் மனு. யார் அந்த மனு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட வர்ணாசிரம தர்மம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, பிராமணாஸ், சத்ரியாஸ், வைஷ்யாஸ் அண்ட் சூத்ராஸ், அந்த மாதிரி என்ன பண்ணிருக்காங்க, நம்மளுடைய மக்களை 4 வர்ணமா பிரிச்சு வச்சிருக்காங்க. அந்த வர்ண முறைய கொண்டு வந்தது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மனு அப்படிங்கிறவர் தான். சோ இவருக்கும் நம்ம அம்பேத்கருக்கும் சுத்தமா கனெக்ஷனே கிடையாது. எதுக்காக இவருக்கு மாடர்ன் மனுன்னு பேர் வச்சாங்கன்னு எனக்கு புரியவே இல்லை. சோ அம்பேத்கரை பொறுத்தவரை என்ன, அந்த வர்ணாசிரம தர்மத்தை எதிர்க்கிறவர் தான். அவருக்கு போய் மாடர்ன் மனுன்னு பேர் வச்சுட்டாங்க. ஓகே, என்னமோ வச்சுட்டாங்க, நம்ம படிச்சுக்குவோம், அவ்வளவுதான். ஓகே, சோ என்ன ஆகுது அப்படின்னாக்கா, இப்போ பாகிஸ்தான் கோரிக்கை ரொம்ப பலமா என்னாவது வலுப்படுது. என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, உங்களுக்கு
இண்டிபெண்டன்ஸ் வேணா கொடுக்குறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா உங்களுக்கு என்ன பண்ண முடியாது, பாகிஸ்தான் ஒரு கண்ட்ரியை கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்கா சொல்லிடுறாங்க. சொன்னோடனே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கடுப்பாயிருந்தாரு ஜின்னா. ஸோ என்ன பண்றாரு, 16 ஆகஸ்ட்ல டைரக்ட் ஆக்ஷன் டே, நேரடியா செயல்ல ஈடுபடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணுல எதெல்லாம் பண்றாங்க எல்லாரையும் குத்துங்கடா, கொண்டுடுங்க. இந்தியன்ஸ் ஒருத்தவங்க இருந்தாலே இந்தியாவில் ஒரு கண்ட்ரி, ஸோ அவங்க எல்லாரையுமே என்ன பண்ணிருங்க, கொண்டுடுங்க அப்படிங்கிற மாதிரி டைரக்ட் ஆக்ஷன் டேன்னு ஒரு டேல இருக்கிறாங்க. இதெல்லாம் யாருக்கு பிடிக்கல, சுத்தமா காந்திஜிக்கு பிடிக்கல. பாகிஸ்தான் ஒன்று பிரிச்சுங்க, எங்களுக்கு இண்டிபெண்டன்ஸே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றா, காந்திஜி சொல்றாரு. ஸோ அடுத்தது ஃபைனலி என்ன ஆகுது அப்படின்னாக்கா இங்கிலாந்துல ஆட்சி மாற்றம் ஏற்படுது. ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு லேபர்ஸ் பார்ட்டி வின் பண்ணிடுறாங்க. வின் பண்ணி ஸ்லமெண்ட் அட்லி என்ன பண்றாரு அப்படின்னாக்கா மவுண்ட் பேட்டனை இந்தியா பண்றாரு. மவுண்ட் பேட்டன் வந்துட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா ஜூன் 3 ஜூன் 3 பிளான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானை போட்டு, அந்த பிளான்ல டே உங்களுக்கு இந்தியான்னு ஒன்று தரேன், உங்களுக்கு பாகிஸ்தான் ஒன்று தரேன்டா, அவன் எங்கெங்க போய் செட்டில் ஆகணுமோ செட்டில் ஆகிக்கோங்க, உங்களுக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னாக்கா இண்டிபெண்டன்ஸ் கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. அனௌன்ஸ் பண்ணோடனே நம்மளுடைய இந்திய சுதந்திர சட்டம் ஆயிரத்தி 1947 ஃப்ரேம் பண்றாங்க. ஃப்ரேம் பண்ணி யார் யாருக்கு எந்தெந்த நதி, சிந்து யாருக்கு, சட்லஜ் யாருக்கு, ராவி யாருக்கு, பயாஸ் யாருக்கு, யார் யார் எதுல டேம் கட்டிக்கலாம், எந்த நிலப்பரப்புல எந்த நிலப்பரப்பு வரைக்கும் பாகிஸ்தானுக்கு சொந்தமானது, எது இந்தியாவுக்கு சொந்தமானது, யார் 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 யாருக்கு கூட போயிட்டு கான்ட்ரிபியூஷன் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் கிளியரா வகுத்து என்ன பண்றாங்க அப்படின்னா 14 ஆகஸ்ட் 1947 பாகிஸ்தானுக்கும் 15 ஆகஸ்ட் 1947 இந்தியாவுக்கும் சுதந்திரம் கொடுத்துறாங்க. ஸோ ஃபைனலி என்ன ஆயிடுச்சு, இவ்வளோ போராட்டத்துக்கு அப்புறம், இவ்வளோ இயக்கங்களுக்கு அப்புறம், இவ்வளோ விஷயங்களை நம்ம படிச்சதுக்கு அப்புறம் சுதந்திரம் கிடைச்சிருச்சு. ஸோ சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னாக்க யாரு பிரசிடென்டா இருக்கணும், யாரு பிரைம் மினிஸ்டரா இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் இன்னும் என்ன ஆகல, முடிவாகல. ஏன்னா என்ன ஆகல, நம்மளோட அரசியல் நிர்ணய சபைன்னு ஒரு ஃபார்மா இருக்கு, அது 60 கண்ட்ரிஸோட கான்ஸ்டிடியூஷன் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். ஸோ ஃபைனலி என்ன ஆகுது அப்படின்னாக்க எல்லா வேலையும் முடிச்சு 26 ஜனவரி 1950 நம்மளோட ரிப்பப்ளிக் டேவை செலிப்ரேட் பண்றோம். எப்ப முடிச்சோம் ஆக்சுவலி அப்படின்னா 26 நவம்பர் 1949 முடிச்சிருவோம். இந்த டேட் சொன்னதுதான் பூர்ண ஸ்வராஜ் டேவை ஞாபகம் வச்சுக்கணும் இருக்கா. ஸோ ஓவராலா என்ன பண்ணியாச்சு அப்படின்னாக்கா இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட், இந்திய தேசிய இயக்கத்தை நம்ம முடிச்சிட்டோம். ஓகேவா. இப்போ நீங்க என்ன பண்ணிக்கணும் அப்படின்னாக்கா இனிஷியல்லேருந்து இப்போ வரைக்கும் உள்ள எல்லா டீட்டெயில்ஸையும் படிச்சுக்கணும். இது இல்லாம ஏதாவது நான் இன்சிடென்ட்ஸ் விட்டுருந்தேன் அப்படின்னாக்கா அந்த இன்சிடென்ட்ஸ் என்ன பண்ணிக்கோங்கனாக்கா கிளியரா படிச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது இந்த செஷன்ல எங்களுக்கு டவுட் இருக்கு, ஸோ இந்த டாபிக் எடுத்தா எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கக்கூடிய டாபிக்ஸை என்ன பண்ணுங்க அப்படின்னாக்கா கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். இதோட நம்ம செஷனை முடிச்சுக்கலாம்.